தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. அவர் மிரட்டணும்னு சொல்ற காலகட்டத்தில் இவரே திமுக ஒர்க் பண்ணாருன்ற தகவலாக இருக்கு. ஆதவர்ஜுனாவே ஒர்க் பண்ணிக்க. அப்போ இவர் தான் மிரட்டினாரான்னு தெரியல. அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாய் துடுக்குல பேசி தேவையில்லாத சர்ச்சைகளை வளர்த்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம்னாலும் தீப்பிடிச்சி எரியும். தேர்தல் நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு லேசை தலையில் வச்சு இவர் அடித்தார், அவர் தெரிஞ்ச லேடியை சாத்தூர் ராமச்சந்திரன் இப்படி தலையில் அடித்தார், அது உடனே வைரல் ஆயிடுச்சு. ஒரு பையனை, ஒரு பட்டியலான சமூகத்து பையனை ஒரு தடவை அடிச்சுட்டாரு, அது அவருக்கு வேண்டிய பையன், தெரிஞ்ச பையன், ஒரு உரிமையில் பண்ண அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ரீதியான ஒரு மோதலை உண்டு பண்ணுற அளவுக்கு போய் ஒரு பிரச்சனைகளை உருவாக்குச்சு. இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் மிக கவனமாக நுணுக்கமாக செய்யணும். மைக்ரோ லெவலில் எதையும் பார்த்து பார்த்து செய்யணும். அப்படிப்பட்ட சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனா வந்து அதை ஒரு தேவையில்லாமல் தொட்டு, நீங்கள் இப்போ ரஜினிக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கா இல்லையான்றது இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் வந்து அவர் ஃபேன் பேஸ் இப்போதைக்கு அவருக்கு இல்லாட்டி கூட அவருக்கு எல்லாரும் அவர் குடும்பத்தை கொண்டாடி பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு 10 நாளைக்காவது தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லில் ஓடுது. எல்லா தமிழ்நாடு பூரா எத்தனை தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் ஓடுற அளவுக்கு அவருக்கு இருக்குது. ஃபேமிலியாக வர்ற அளவுக்கு அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்குது. எவ்வளோ வயசானாலும் அவருக்கு இன்னும் அந்த செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அது நிச்சயமாக வந்து அவரை போய் தொடுறதுன்றது தேவையில்லாத தாவேக்கா வளர்ச்சிக்கு அது ஒரு தடையாகவும் அவருக்கு வர்ற வாக்குகளுக்கு ஒரு மடை போடுற மாதிரியான ஒரு முயற்சியாக தான் இருக்கும்.